Hi hello friends, welcome back to my channel. So இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீனா மூவி அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். என்னென்ன மூவி அப்டேட்ஸ்ன்றத ஒன் பை ஒன்னா டக்குன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ் நம்ம சேனல் தொடர்ந்து வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்தை பத்தி தான். கூலி படத்தோட டப்பிங் ஒர்க்ன்றது இப்போ வரைக்கும் தான் போயிட்டு இருக்கு. படத்தோட ஒர்க்ன்றது எப்படி இந்த ஜூன் மந்தோட எண்ட்ல முடியும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஜூன் மந்தோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ப்ரொமோஷனா ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான். ஃபர்ஸ்ட் சிங்கிள்னு பார்க்கும்போது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண சிக்கடு வைப் ப்ரோமோக்கு ஏற்ற மாதிரி சிக்கடு வைப் சாங் இல்ல அப்படின்னா பூஜா கிட்டன் அவர்கள் ஒரு டான்ஸ் ஆடி இருக்காங்களா சொந்த சாங்ல. அந்த சாங் ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. என்ன கேட்டிங்க அப்படின்னா சிக்கடு வைப் சாங் ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இது மட்டும் இல்லாம இந்த சாங்கான ஹைப்ன்றது ரொம்பவே கூடி இருக்கு. அதனால இந்த சாங் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும். டீம் எப்படி பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியல. இந்த ஜூன் மந்தோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அன்எக்ஸ்பெக்டடா எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்னு. கண்டிப்பா நான் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏகே அவர்களுடைய 64வது படத்தை பத்தி தான். ஏகே அவர்களுடைய 64வது படத்தை யாரு டைரக்ஷன் பண்ண போறா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இதன்படி வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தான் வந்து இயக்க போறாரு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட டைரக்ஷன்ல மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடக்ஷன்ல இந்த ஒரு படம் ரெடி ஆக போகுது அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஆல்ரெடி குட் பேட் அக்லி படமும் இப்படிதான் ரெடியா இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ இந்த ஏகே 64 படமும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக போகுது அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. பட் அனௌன்ஸ்மெண்ட்ன்றது கொஞ்சம் டிலேவா தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்போ வேணாலும் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். பட் இந்த படத்துல யாரு ஹீரோயினா நடிக்க போறா அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பூஜா கிட்டன் அவர்கள் நடிக்க வாய்ப்புகள் இருக்கு. அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. இல்ல அப்படின்னா நயன்தாரா நடிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ரெண்டு பேர்த்துல யார் நடிக்க போறா அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். பூஜா கிட்டன் அவர்கள் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே கூட நடிச்சது கிடையாது. புது காம்போவா இருக்கும். என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் கன்ஃபார்ம் ஆகுதான்னு. அண்ட் அடுத்ததான் நம்ம சூர்யா அவர்களுடைய 46வது படத்துடைய அப்டேட் தான். சூர்யா அவருடைய 46வது படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. சூர்யா அவருடைய 45வது படத்துடைய சூர்யாவுக்கு உண்டான போர்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. அண்ட் திரிஷாவுக்கு உண்டான போர்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு சில பேர் வச்சு தான் எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சிச்சு அப்படின்னா ஷூட்டிங் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் அப்டேட் வந்துடும். அண்ட் இந்த சூர்யா 46வது படத்துல நம்ம சூர்யா அவரோட லுக்ன்றது ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்காரு. சஞ்சய் ராமசாமி அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் திருப்பி வருதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தாறுமாறா இருக்க போகுது. அண்ட் அடுத்ததான் நம்ம எஸ்கே அவர்கள் நம்ம எஸ்கே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பராசக்தி படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காரு. பராசக்தி படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. பட் மதராசி படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கான அபிஷியல் அப்டேட் வந்து வந்துருச்சு. கடைசியா ஒரு சாங் ஷூட் இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் இப்ப ஒரு 5 நாளா எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னா படத்தோட ஃபுல் ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் ஏற்கனவே வந்து கொடுத்துட்டாங்க ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு. ஒரே ஒரு சாங் தான் பேலன்ஸ். அது நேரத்துக்கு முடிஞ்சிருக்கும். ஃபுல் ஷூட்டிங் வந்து ரேப்பிட் ஆயிடுச்சு. அடுத்த படத்தோட எடிட்டிங் அண்ட் அடுத்த அப்டேட்னு சொல்லிட்டு படத்தை வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல போட்டு எடுக்க வேண்டியதான். வெயிட் பண்ணி பார்ப்போம். மதராசி படம் தரமான ரெடி ஆயிட்டு இருக்கு. அண்ட் பராசக்தி படம் பொங்கலுக்கு வருமானது ஒரு டவுட் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் அதுக்கும் பணம் இல்லாம எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கான அப்டேட் கூடிய சீக்கிரமா வர ஆரம்பிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கார்த்தி அவருடைய கைதி படத்துடைய அப்டேட் தான். கார்த்தி அவருடைய கைதி படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாமா. அஃபிஷியலா வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் மந்த்ல ஆரம்பிச்சிருச்சு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க். படத்தோட ஷூட்டிங்ன்றது இந்த இயரோட எண்டில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டது தான். கண்டிப்பா தாறுமாறான சம்பவமா இருக்க போகுது அந்த படம். அண்ட் அடுத்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய பென்ஸ் படத்தை பத்தின அப்டேட் தான். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ன்றது முடிஞ்சிருச்சு. அடுத்த ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் ஒரு போஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு போஸ்டர்ல வந்து ஆல்ரெடி வால்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் பாலி அவர்களுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்களே. அந்த மாதிரி வால்டர் அப்படின்னு அந்த பேரை போட்டு இன்னொரு ஒயிட் ஷீட்டை வச்சு கொஸ்டின் மார்க் போட்டு ஒரு போர்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஃபில் பண்ணி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ரேப்பிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. போஸ்டர் எதனா பயங்கரமா இருக்கு. நிறைய இமேஜஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மடோனா செபாஸ்டியன் அவர்கள் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலா அந்த படத்துல வந்து 3 ஹீரோயினியாமா. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வாத்தி படத்துல நடிச்ச சம்யுக்தா அண்ட் பிரியங்கா மோகன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மடோனா செபாஸ்டியன் அவர்கள் இவங்க. இந்த மடோனா செபாஸ்டியன் அப்படின்ற இவங்க வந்து எலிசா தாசா லியோ படத்துல நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பென்ஸ் படத்துல எலிசா தாசா தான் உள்ள வர போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். எல்சி கனெக்ட்ன்றது லியோல இருந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட் யார் இணையரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்துல தான் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்தானம் அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்னு மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஏற்கனவே வந்துருச்சு. சந்தானம் அவர்கள் இந்த ஒரு படத்துல எப்படி ஆப்ட் ஆக போறாரு அப்படின்றது தெரியல. ஏன் அப்படின்னா ஏற்கனவே இந்த படத்துல காமெடி ஆக்டர் கிங்ஸ்லின் இருக்காரு. இது மட்டும் இல்லாம யோகி பாபு இருக்காரு. பார்ட் 1
வந்து பார்த்தீங்கன்னா டார்க் காமெடின்றது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அவங்கள வச்சு இந்த ஒரு பார்ட் 2லையும் பண்ணலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சந்தானத்தை ஏன் உள்ள கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றது தெரியல. ஸோ அவர் எப்படி ஆப்ட் ஆக போறாரு அப்படின்றது தெரியல. ஸோ காமெடியா இல்லை அவர் ஒரு முக்கியமான ரோலா அப்படின்றது தெரியல. பட் இவர் வந்து இணைஞ்சிருக்காரு. ஸோ இவருக்கான இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாலையா அவர்கள் நடிக்கிறாருன்னு வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பாலையா அவர்கள் போலீஸ் கெட்டப்ல நடிக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ நெல்சன் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஸோ பார்ட் 1ல இருந்தா பாலையா அவர்களை உள்ள கூப்பிடலான்னு தான் பார்த்தோம். பட் ஆனால் ஸ்பேஸ் இல்லாத காரணத்தினால விட்டுட்டோம். பட் பார்ட் 2ல வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ சொன்ன மாதிரியே பார்ட் 2ல வந்து இவரை வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ இவருக்கு என்ன மாதிரியான ரோல் எப்படி செட் ஆக போகுது அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நெல்சன் என்ன மாதிரி சம்பவத்தை குக் பண்றாருன்னு. ஸோ கண்டிப்பா அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். ஸோ எல்லா அப்டேட்ஸும் பார்த்தாச்சு. ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.